இது பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை, வீடியோவும் போடணும். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, as I am suffering from vaccine. ஓகே, போன வாரம் வீடியோ எங்க போட்டேனே? நம்ம எங்க ரெக்கார்ட் பண்ணலையே. இல்ல அது முன்ன அது 2 அது போட்டேன். ஆமா, நம்ம ஏன் அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வச்சு கவர் பண்றோம். இல்ல அதான் மறந்துட்டேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது. வீடியோனா வீடியோ போட்டுறணும். திங்கக்கிழமை வந்தா திங்கக்கிழமை டியூஸ்டேக்கு கொண்டு போறதே தவறுதான். நேத்து நான் தானா, நானா நீயா? நான் இங்க ரெண்டு பேரும் என்னடா என்ன விட்டு கொடுக்குறேன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோட வந்திருக்கீங்க? மாடர்ன் ஸ்டுடியோஸ். இல்லப்பா, அவரு அது படத்துல வர ஒரு சீனு. ஆமாவா? நச்சு கம்பெனி பேர் என்ன, அந்த ப்ரொடக்ஷன் பேர் என்ன? தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் யாரு? காந்தா. தப்பு. படம் பேரு காந்தா. காந்தாவா? யாரு? தியாகராஜ பாகவதரா? அவரோட கதையோ? அவரோட பயோகிராஃபி. அதாவது நீங்க இப்ப எதை கேட்டீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க? தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார். அதாவது அவருதான் ஹீரோ. The first super star. அதாவது நாட் ஜஸ்ட் an actor. இப்ப சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல கரகாட்டக்காரன் எல்லாம் 1 வருஷம் வச்சு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த டைம்ல நிறைய ஹீரோ இருக்காங்க, அவர்தான் பெரிய ஹீரோ. அதாவது அவர்தான் ஹீரோ இல்ல, அவர்தான் முதல் சூப்பர் ஸ்டார். ஓகே, சூப்பர் ஸ்டார்னா எப்படின்னா, அவர் படம் வந்துச்சுன்னா 3 வாரம், தீபாவளி 3 தீபாவளி ஓடும், 4 தீபாவளி ஓடும். ஓகே, he is so famous for அந்த ஃபேண்டம் வந்து அந்த இவருக்கு தான் இருந்துச்சு. ராஜா மாதிரி வாழ்ந்தவர் எப்படி வீழ்ந்தாருங்கிறது தான். ஆமாவா? கொஞ்சம் எப்படிலாம் வாழணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இவர் தான், எப்படிலாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டும் நம்ம தலைவன் தான். ஆமாவா? தெரியாது எனக்கு. ஆனா தமிழ் ஹீரோ அவரு. தமிழ் ஹீரோ. இவர் ஃபேமஸ் என்னன்னா, பாட்டு பாடிட்டே நடிப்பாரு. என்னோட மெமரிக்கு எனக்கு தெரிஞ்சதுலாம் என்னோட இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா எம்ஜிஆர், சிவாஜி. அதெல்லாம் 70s அப்புறம் இல்ல, அது மேல 1930s 30s. என்ன கதைனா, he is the super star. அந்த காலத்திலும் வலைபேச்சு மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. யூடியூப்ல பத்திரிகை வலைபேச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலையே என்னன்னா கிசு எழுதுறதுதான். அப்படி கிசு எழுதுறப்ப அதுல பல உண்மைகளும் இருந்துச்சு, பல பொய்களும் இருந்துச்சு. ஓகே, அதுல இவரை பத்தி ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு எழுதிடுவாரு, இவருக்கும் அவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை பத்தி மட்டுமே எழுதிக்கிட்டே இருப்பாரு அவர். ஓகே, அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிளான் பண்ணி கொன்னுட்டாங்க அந்த ரிப்போர்ட்டரை. ஜெயில் போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? புடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டர் பேரு ஃபேமஸ் கேஸ்டா அது. அது ஒரு ப்ரொடியூசரு, டைரக்டரு, அப்புறம் இவர் 3 பேரும் மாட்டிக்கிட்டு எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. அப்படியே எங்கேயோ அந்த மனுஷனோட வாழ்க்கையே மாறி போச்சு. ஜெயில இருந்து அதோட படத்துக்கு வரல திரும்பி. 1934 ஜெயிலுக்கு கடைசியா ஒரு படம் வந்துச்சு, செம்ம ஃபேமஸா ஓடிச்சு. அப்பதான் ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எத்தனையோ வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்தாரு, ட்ரை பண்ணாரு. பட் அவ்வளவுதான், கான். அந்த ஃபேண்டம் அந்த விஷயங்கள் எல்லாம் அது அப்பயோட போயிடுச்சு. அதான் அந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப். இப்போ வந்து நம்ம இருக்கிற சம்மன் வந்து அந்த கேரக்டரா நடிக்கிறார். எப்படி நடிக்கிறாருன்னு. ஆனா சமுத்திரகனி இவரு தெரியல யாருன்னு. ஆனா ராணா குதி இது யாரு? பாக்யஸ்ரீ நினைக்கிறேன். மாடர்ன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கவிருக்கும் திரைப்படம் சாந்தா தமிழ் சினிமாவின் முதல் பேய் படம். எடுக்கிறது யாருன்னு பத்தியா? சந்திரகனி. பெயிண்டிங்ல பேய் நீலிய பார்த்து பயப்படுறதையா? அவனும் இருக்கான்ல? அவரு இருக்காருங்க. ஃப்ரேம் பாரு, பயங்கரமா இருக்கு. அந்த காலத்துல அப்படியே போய் ஷூட் பண்ண மாதிரி. கேட்கலாமா? கேளுங்க. நீங்களும் ஐயாவும் ஏன் பேசிக்காம இருக்கீங்க? கண்ண பெருசா ஃப்ரெண்ட்ஸ். நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. அவர்தான் உருவாக்குறாரு. மரியாதை அளவுக்கு வேற யாராலையும் வைக்க முடியாது. 2 பேருக்கும் சண்டை. எல்லாரும் சொல்லுவாங்க அவன் தான். இந்த படத்தோட கதாசிரியரா இயக்குனரா நான் சொல்றேன். கதாநாயகன்
கதாநாயகி எல்லாமே நீதான். சாந்தா சீன் 60 ஷாட் 1 டேக் 1. படம் பேரு காந்தா தானே? எந்த சீன்ல எப்படி மாறுது? இன்னைக்கு நீங்களும் சந்திரனும் பெயிண்டிங்ல பேய் உருவத்தை பார்த்தத பத்தி பேசிக்கிறீங்க. அது வேணா பாபு, ஏதாவது நல்ல சீன்ல ஆரம்பிப்போம். ஸோ டேரக்டர் சொல்றதெல்லாம் இவர் மாத்திர கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திக்கிறார். ஷாட் ஓகே, சீன் சேஞ்ச், கட். என்ன நடிப்பு சக்கரவர்த்தி, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அதான் படி அதை கொஞ்சம் காட்டவே இல்லை. அப்புறம் படம் பேரு சாந்தா இல்ல, காந்தா. எப்படி மாறிச்சு பாத்தியா? ஆடியன்ஸுக்கும் மியூசிக் பத்தியா? டக்கரட்ல ப்ரொடியூஸ் பேர் என்ன நடக்குது? ஆமா, உள்ள இருப்பாங்க, ஒரு கேரக்டரா கண்டிப்பா வருவாரு. ஆமா, இவர்தான் அதான் தமிழ்ல இருக்காரு. அவர்தான் அந்த தியாகராஜ. அப்ப கண்டிப்பா இந்த படம் இருக்குமே, இந்த காந்தா சாந்தான்னு இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் கண்டிப்பா அவங்க நடிச்சிருப்பாங்களா? வெளியாச்சல இந்த படம் இது வர லக்ஷ்மிகாந்தன் கொலைகேஸ், தட்ஸ் a very famous one. லக்ஷ்மிகாந்தன் கொலைகேஸ். அதுக்கப்புறம் நிறைய படம் நடிச்சிருக்காரு பாருங்க. ஆனா இப்ப நம்ம இந்த ட்ரெய்லர்ல பார்த்த படம் இதுல ஏதாச்சும் இருக்கா? இல்ல அந்த படம் வெளியே ஆகலையோ? அந்த படம் நான் இப்பதான் ஒண்ணு யோசிக்கிறேன். அப்பனா வந்து அவங்களே பாட்டு பாடி இருப்பாரு. ஆமா, அந்த டைம்ல வந்து அவங்களே பாட்டு பாடுவாங்க, அவங்களே ஹீரோ தானே? ஆமா, இந்த பாட்டெல்லாம் அவரே தான் பாடுவாரு. கிருஷ்ணா முகுந்தா முராரி அது பாடுனது அவர் தான். ஓ, அவ்வளவுதான். அடிச்சு ப்ரோ காப்பிரைட் ப்ரோ. இல்ல அவர் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சோ அதுவும் ஐயோ இதை போட்டவே பட்டது சாரிகமா கண்டிப்பா அடிப்பாங்க, சத்தியமா அடிப்பாங்க. இந்த பேர் சொன்னதுக்கு அடிப்பாங்க. இதையும் சேர்த்து பீப் போட்டு பீப். ஆனா ப்ரோ இது நம்ம ட்ரெய்லர் பார்த்தா அவரோட வாழ்க்கை ஃபுல்லா இருக்குறதுல அந்த ஒரு படத்தோட மட்டும் இல்ல மேபி ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கலாம், இல்லனா நம்ம பாக்குறதுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான இது நடுவுல மட்டும் காட்டிட்டு முன்னுக்கும் பின்னாடி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இந்த படம் பார்த்திருக்கியா? அதுனா கீர்த்தி சுரேஷ். நான் சத்தியமா சொல்லிட்டா, இந்த முத வந்து நீங்க வந்து ரைஸ் அண்ட் ஃபால்னு சொல்லிட்டு நான் வெல்கம் பார்க்கும்போது நான் நினைச்சேன் இது அது மாதிரி இருக்கு. ஏன்னா அதுலயும் ஒரு இருப்பாரு. ஆமா, எனக்கு நீங்க சொல்லும்போது என் மைண்ட்ல அந்த படம் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து அந்த மாதிரி கேரக்டர் யோசிச்சேன், நீங்க கரெக்டா சொல்றீங்க. அந்த மாதிரி கேரக்டர் துல்கர் சல்மான் ரொம்ப நல்லா பண்றாரு. He is a very good actor who emotes naturally, you know. அது எல்லாருக்கும் வராது. சில பேர் நல்லா வந்துட்டு ஜோக் பண்ணுவாங்க, சில பேர் நல்லா எமோஷனல் சீன்ஸ் நடிப்பாங்க, சில பேர் எங்க உலகநாயகன் மாதிரி பயங்கரமா செய்யற ஆட்கள்ல துல்கர் சல்மானும் ஒருவர். ஒரு படம் நேச்சுரல் டேலண்ட் தான். அது டேலண்ட் இல்லாம இந்த நெப்போட்டிசம்லாம் சும்மா காத. இவ்வளவு பேசினமே நம்ம சமுத்திரகனியை பத்தி பேசலையே. சமுத்திரகனி எனக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லா. லைக் நிஜமாலுமே சொல்றேன்டா, நல்லாதான் நடிக்கிறாரு. நல்லா நடிக்கிறாருன்னு சொல்ல வந்தேன். வேற லெவல்ங்கிற வார்த்தை நான் யூஸே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய பேர் கிட்ட வேற லெவல் அதுதான் சொல்றேன். He evolving into a different level of a game, you know. அந்த இடத்துக்கு போறதுக்கே நீ இதெல்லாம் தாண்டி வந்தாதான் அப்படி நடிக்க முடியுங்கிற மாதிரி மேல ஏறி போய்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு அதான் அவர் வந்து புதுசு வந்து தமிழ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண இங்க வரும்போது ஃபுல்லா தத்துவமா சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு ஆனா பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும். அப்பால இருந்து எல்லாமே எல்லா படமும் பிடிக்கும் எனக்கு. அது ஏன்னா அவர் வந்தாலே நல்லா இருக்கும். ஆனா அவர் வந்து எப்போ வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த மலையாளம் தெலுங்கு பண்ணாரோ, தெலுங்குல ஃபுல்லா வில்லன் ஆயிட்டாரு. எனக்கு அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்க படம் என்னன்னா பார்த்தாலே பரவசம். ஞாபகம் இல்ல ப்ரோ, நான் ஒரு சீன் சொல்றேன், அவனுக்கு ஞாபகம் வந்துருக்கு. விவேக் வந்துட்டு டாக்டர் இப்படி குனிஞ்சுக்கிட்டு